இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான குக்கர்லயே நம்ம ஒரு மட்டன் பிரியாணி நல்ல டேஸ்டா அடிபிடிக்காம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால 28 பொடி வகைகள் இருக்கு. இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சத்து மாவு வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்கு. உங்களுக்கு ஆசைப்பட்டதை விருப்பப்பட்டதை ஆர்டர் பண்ணுறதுக்கு வெப்சைட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அருமையான மட்டன் பிரியாணி பிகினர்ஸை எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பிரியாணி இலை 1 பீஸ் போட்டுக்குவோம். கல்பாசி இலை 1 பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, இது வந்து ஜாதி பத்திரி 1 பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம். ரொம்ப போட்டால் கசப்பு சுவை வந்துடும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது மராட்டி மொக்கு, இது 8 கிராம்பு போட்டுக்கலாம். 7 ஏலக்காய் போட்டுக்குவோம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து என்ன பண்ணலாம், 2 காஷ்மீரி மிளகாய் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். பாருங்க, இதில் வந்து 3 பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி 3 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்குவோம். அந்த பட்டையும் போட்டுட்டு அதிலே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம வந்து கடலெண்ணெய் 50 ml அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூன்லேயே 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதில் 25 ml அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். இதில் 5 ஏலக்காய் போட்டுக்குவோம். பிரியாணி இலை 2 போட்டுக்கலாம். கல்பாசி இந்த அளவுக்கு போட்டுக்குவோம், 1 பீஸ் அளவுக்கு. இதில் 6 கிராம்பு போட்டுக்குவோம். ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இது மட்டும் போட்டால் போதும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதில் போட்டுக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக புதினா இலையை எடுத்து இதில் போட்டுருவோம், நல்ல மணமாக இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுக்கோம். மீதி எல்லாம் ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதில் வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2மே சம அளவில் எடுத்துட்டு நல்லா அரைச்சிருங்க. 6 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம், கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன வெங்காயமாக எடுத்து 10 வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜிலே சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடி இருக்கு இல்லையா, இந்த பொடி இதில் சேர்த்துடலாம். ஏன்னா கம்மியான அளவில் தான் போட்டோம். இது 2 ஸ்பூன் அளவுக்கு வரும், இதையும் இதில் போட்டோம். கொஞ்சம் குறைன்னே அரைச்சிருக்கோம். இதிலே போட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 5 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1.25 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்.
கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே இருக்கட்டும். நான் வந்து பாருங்கள் இந்த சைஸ்க்கு தான் போட்டிருக்கேன். இது வீட்டுக்கு போடும்போது இந்த அளவுக்கு போட்டிங்கனாலே போதும். ரொம்ப பெருசாக போடணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ இந்த மட்டனையும் எடுத்து இதில் போட்டுடலாம். ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு நம்ம வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ 1/2 கப்பு மட்டும் மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்க, குக்கர் மூடிடலாம். குக்கர் வெயிட் போட்டுட்டோம். ஒரு விசில் மட்டும் வைங்க. ஸ்லோ ஃப்ளேம்லலாம் எதுவும் வைக்க வேண்டாம். பாருங்க, ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். ஒரே விசில் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், மட்டன் இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். 3/4 பதம் அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க, அப்புறம் தண்ணியோட அளவு கூடி போயிடும். பாருங்கள், அரிசியை போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நல்லா அப்படி பிச்சுட்டு போட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். ரொம்ப நேரம் கிளறக்கூடாது, லேசாக அப்படி பரட்டி விட்டால் போதும். பாருங்கள், ஏற்கனவே மட்டன் வேகிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி சுத்தமாக குலையாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அடியும் பிடிக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணியும் வந்து குலையாமல் நல்லா வந்திருக்கு. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வாயில் போட்ட உடனே மெத்துன்னு இருக்குது. ஆனால் நல்லா சேமியாவை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு அரிசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீளமாக இருக்குது. நல்ல டேஸ்டான மட்டன் பிரியாணி குக்கர்லேயே நான் சொன்ன மெத்தடில் தண்ணியெல்லாம் ஊற்றி இதே அளவில் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து மசாலா அரைச்சி போட்டு செய்யுங்க. கடைக்கே போக மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thank you for watching Erode Ammachi Samayal. Thank you.